சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நெல் சேமிப்பு கிடங்கில் நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் விவசாயிகளிடம் பெறப்படும் நெல் மூட்டைகள் மானாமதுரை அருகே உள்ள நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல் மூட்டைகளுடன் சேமிப்பு கிடங்கு முன் லாரியில் நீண்ட வரிசையில் காத்து கிடப்பதாக வேதனை தெரிவித்திருக்கும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை இறக்க கூடுதல் தொழிலாளர்களை நியமிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு பதிலளித்த நுகர்பொருள் வாணிப கழக சிவகங்கை மண்டல மேலாளர் அதிக அளவு நெல் மூட்டைகள் களத்திற்கு வருவதால் சற்று சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் ஒத்துழைப்பு நல்கினால் தேக்கமான இடங்களில் விரைந்து நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். எடுத்துட்டு வர நெல்லை அந்த நுகர்வோர் வாணிப கழகங்களில் இறக்குவதற்கு ஆள் இல்லாமல் நாட்கள் கணக்காக காத்து கிடக்கு. தமிழகம் டெல்டா மாவட்டங்கள்லாம் மிக அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மானாமதுரையிலே ஒரு 40 லாரி வரைக்கும் 3 நாட்களாக நின்று கொண்டிருக்கிறது இறக்க முடியாமல். அதை இறக்குறதுக்கான அந்த இயந்திரமயமாக்கல்ங்கிறது இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது. அதை இறக்கிட்டு அது அடுத்தபடியாக அந்த லாரிகளை மீண்டும் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பணும். அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதற்கான வேண்டிய ஆவணம் செய்ய வேண்டுமாய் தமிழக அடிமட்ட விவசாயிகள் சங்கம் சார்பாக விவசாய சங்க பிரதிநிதிகள் சார்பாக கேட்டுக்கிறேன்.